அங்க பாருங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? வாயை மூடுங்க, வாயை மூடுங்க. இவங்களை அடிச்சு துரத்துங்க. அங்க பாருங்க. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. வெளிச்சம் தெரியுது. கொஞ்சம் அங்க பாருங்க. வெளிச்சம் தெரியுது. அடிக்காதீங்க. நீங்க அங்க பாருங்க. இதுதான் இறை தூதர் மூசாவுக்கு அல்லாஹ் வாக்களித்த அந்த அருட்கொடை. இறை தூதர் மூசா இறப்பதற்கு முன் பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் தன் வேதத்தில் ஒரு முன்னறிவிப்பு செய்தார். அவர் சீனாய் மலையிலிருந்து வந்தார். சேயீரின் மீது அவர்களுக்கு தோன்றினார். பாரான் மலையின் மேல் அவர்கள் மீது ஒளிர்ந்தார். 1000 புனிதர்கள் புடைசூழ அவர் வந்தார். அவரது வலக்கரத்தில் மின்னல் போல் ஒளிரும் சட்டங்கள் இருக்கும். உண்மையாகவே அவர் மக்களை நேசிக்கக்கூடியவர். புனிதர்கள் அனைவரும் அவர் கையில் உள்ளனர். அவர்கள் அவரது காலடியில் அமர்வர். அனைவரும் உம்முடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்வர். மூசா எங்களுக்கு திருத்த சட்டத்தை கட்டளையாக வழங்கினார். அதுவே யாக்கோபுடைய திருக்கூட்டத்திற்கு சொந்தமானதாகும். அதற்கு இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதிர்காலத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் ஒரு மனிதகுமாரன் அமர்ந்திருப்பதை பார்ப்பீர்கள். மேலும் வானத்து மேகங்களின் மீது அந்த மனிதகுமாரன் வருவதை காண்பீர்கள் என்று விடையளித்தார். உனக்கு மரியாதை வேணும்னா ஒரு பையனை பெற்றுக்கொடு. உங்களோட இந்த வெறுப்பு முடிவுக்கு வந்தாதானே குழந்தை பிறக்கும். நீ ரொம்ப பேசுற. இந்த வெறுப்புக்கு காரணம் நானா? இல்ல அந்த அப்துல்லா உன்னை கட்டிக்க மறுத்துட்டான்னு நீ என்ன கட்டிக்கிட்டு பழி வாங்குறியா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்னாலதான் பனு ஹாஷிமுக்கும் பனு உமையாவுக்கும் நட்பு உண்டாச்சு. ஆனா அப்துல் முத்தலிப் தன்னோட மகன்கள் அழகானவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை எனக்கு கட்டி வச்சுட்டாரு. என்ன 2 குலத்தோட நட்புக்கு நீதான் காரணமா? இந்த உலகம் இது வரைக்கும் இப்படி ஒரு மோசமான நட்பை பார்த்திருக்காத. நான் உன்னை வெறுக்கிறேன். மக்காவுல ஏதாவது விசேஷமா? ரபியுல் அவல் நாட்கள்ல இதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் நில்லு. என் பணம் எங்க? நெருப்பு தான். நெருப்பு மூலம் தானே இறை தூதர் மூசா அல்லாஹ் கிட்ட பேசினாரு. அந்த நெருப்பும் இந்த வெளிச்சமும் ஒண்ணு கிடையாது. இதுல தூர் சீனாய் மலையும் தெரியல, அந்த ஃபாரான் மலையும் தெரியல. அல்லாவும் அல்லாவுடைய அந்த மகத்தான தூதரும் இன்னும் நமக்கு காட்சி தர மாட்டேங்கிறாங்க. ஃபாரான் மலைங்கிறது இறை தூதர் இப்ராஹிம் குடியிருந்த இடம் இல்லையா? நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வெளிச்சம் இங்க வெளிப்படும் தானே. நம்ம முன்னோர்கள் அரேபியாவுக்கு வந்து குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. வாக்களிக்கப்பட்ட இறை தூதர் இங்க தானே வருவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் மக்காவுல ஏதோ ஒரு வீட்டுல தான் அந்த குழந்தை பிறந்திருக்கணும். படைக்கப்பட்ட நாள் முதல் வாக்களிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி இப்போ ஒரு மனித உடல்ல புகுத்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம மத்தியில அது வாழ்ந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிடுச்சு. அதை உறுதிப்படுத்திக்க தேவையான முயற்சிகளை எடுக்கணும். அந்த இரவு யூதர்கள்ல யார் வீட்லயாவது குழந்தை பிறந்திருக்கான்னு நாம தேடி கண்டுபிடிக்கணும். மக்காவுல யூதர்கள் ரொம்ப குறைவாதான் இருக்காங்க. சாம்வேல், வாக்களிக்கப்பட்ட அந்த இறை தூதர் எப்ப வருவார்னு காலம் எதுவும் சொல்லப்படல. அதனால கைபருடைய யூத மத குருக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். அவர் வந்துட்டது உண்மைன்னா அவரை வரவேற்க நாம தயாரா இருக்கணும். சீக்கிரமே கைபருக்கு போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி மக்காவுல இருக்கிற ஒவ்வொரு யூதர்களோட வீட்லயும் ஆண் குழந்தை பிறந்திருக்கான்னு தேடி பார்க்கறேன். இந்த பேரோட அர்த்தம் புகழுக்கு உரியவன், புகழ்வதற்கு தகுதியானவன், முஹம்மத். முஹம்மத் என்கிட்ட எதுவும் இல்லை, எதுவும் இல்லை.
எதுவும் இல்ல, எதுவுமே என்கிட்ட இல்ல. சாய்பா, சாய்பா, அந்த வேலைக்காரிய ஜமீலா வர சொல்றா. சாய்பா இப்பதான் வந்தா. சாய்பா வா வெளியே. கொஞ்சம் பொறுங்க, சீக்கிரம் பால் கொடுத்துட்டு வந்துருவா. அவ ஜமீலாவோட வேலைக்காரி. அவ வீட்டுல வேலை செய்யாம இங்க வந்து பால் கொடுத்துட்டு இருக்காளா? அது உங்க சகோதரனோட குழந்தை இல்லையா? ஜமீலா என்னோட மனைவி இல்லையா? கொஞ்சம் கருணை காட்டுங்க, இப்ப அவ வந்துருவா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நடக்கும்? முதல்ல நீ சாய்பா எங்கன்னு சொல்லு. சாய்பா. ஆமினா, தன்னோட வேலைக்காரி இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது ஜமீலாவுக்கு பிடிக்கல. நீ போ. குழந்தை இன்னும் பசியாவே இருக்கு. என் குழந்தையால இந்த வீட்டுல யாரோட மனசும் புண்படுறத நான் விரும்ப மாட்டேன். என்ன பண்ற நீ? சாகரன் முடிவு பண்ணிட்டியா? நீ சும்மாரு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இங்க நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போ, அங்க ஒரு கிணறு இருக்கு. என் கால்நடை செத்துருச்சு, நாங்களும் தாகத்துல செத்துக்கிட்டு இருக்கோம். நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். நில்லுங்க, கிணத்துக்கு போகிற வரைக்கும் குடிக்க தண்ணி கொடுங்க. இறக்கம் காட்டுங்க, நீங்களே வந்து எங்க நிலைமையை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி வா போலாம். ரொம்ப நன்றி. எங்க போய்கிட்டு இருக்க? மக்காவுக்கு என் குழந்தையோட பாலை வித்து என் குடும்ப செலவுக்கு பணம் ஏற்பாடு பண்ண போய்கிட்டு இருக்கேன். நீ தாமதப்படுத்திட்ட. அங்க பேர் சூட்டும் விழா முடிஞ்சிடுச்சு. வளர்ப்பு தாய்களின் சந்தையும் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். இந்த இதை வச்சுக்க. இந்த பாலைவனத்துல தண்ணி இல்லாம நீ வந்தது பெரிய தப்பு. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. எனக்கு நம்ம பாஷை புரியாது. உனக்கு மட்டும் புரியுதா என்ன? உன்னோட சகோதர மகன் பட்டினியா இருக்கான். பால் கொடுக்க ஆள் கிடைக்கலன்னா பசியால அவன் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. உன் வேலைக்காரியால அவனுக்கு பால் கொடுக்க முடியும். ஆனா நீ தான் அந்த வேலைக்காரிய பால் கொடுக்க விடாம தடுத்து வச்சிருக்க. வேணா பாலுக்கான காசை வாங்கிக்க, இல்லைன்னா அந்த வேலைக்காரியை எங்க கிட்ட வித்துடு. அந்த பெண்ணை மனைவிக்கு நான் பரிசா கொடுத்துட்டேன். கொடுத்த பரிசை திரும்பி வாங்குறது நம்ம குடும்பத்துக்கு பழக்கம் இல்லையே. நான் சமாப்போ. அப்பா, ஜமீலாவும் உங்க மருமக தான். அவளை நீங்க இப்படி சபிக்கலாமா? இவளும் நம்ம குடும்பத்துல மதிப்பு வாய்ந்த ஒருத்தி தானே. நான் ஒன்னும் அவளை குற்றம் சொல்லல. என் ரத்தமே எனக்கு விசுவாசமா இல்லைன்னு சொல்றேன். பனு உமையாக்கள் உன்னை விலை கொடுத்து வாங்கி உன்னை அவங்களோட மருமகனா ஆக்கிட்டாங்க. இப்படியும் சொல்லலாம், நீயே நம்ம குலத்தை அவங்க கிட்ட வித்துட்டேன்னு. நீ விரும்பாம இருந்திருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அது நடக்க காரணம் பனு உமையாவோட தலைமை உனக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்ட. உங்க குலம் மட்டும் எனக்கு பெருசா என்ன கொடுத்துச்சு? உன் சகோதரர்கள் மேல உனக்கு இருக்கிற கோபம் காபிலுக்கு ஆபில் மேல இருந்ததை விட அதிகம். அபுல் ஹப். கைபர் நகரம்.
தலைமை மதகுருவுக்கு வானசாஸ்திரம் நல்லா தெரியும். ஃபாரானிலிருந்து மித்ரஸ் நோக்கி ஏற்பட்ட அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்து நீ மிரண்டு போயிருக்கிறதா அவர் கேள்விப்பட்டிருக்கார். அந்த ஒளி வெள்ளம் நம்முடைய நீண்ட காத்திருப்பின் பலனா இறைவன் அரேபியாவில் நமக்கு அருளிய அத்தாட்சி. அந்த உண்மை சீக்கிரமே உறுதிப்படுத்தப்படும். இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படுற? பிறப்பிற்கான சான்று கிடைச்சிருச்சு. இறை தூதரை அடையாளம் காண வேண்டியது மட்டும்தான் மிச்சம். தடயங்கள் மக்காவை நோக்கி இருக்கு. ஆனா அங்க யூதர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இல்ல வானத்துல ஒளிவட்டம் தென்பட்ட அன்னைக்கு மக்காவுல எந்த ஒரு யூதர் வீட்லயும் ஆண் குழந்தை பிறக்கல. மனிதகுல ரட்சகரின் வருகை பற்றிய எதிர்பார்ப்பு விதவிதமான கற்பனைகளையும் யூகங்களையும் அதிகமாக்கி இருக்கு. இறை தூதர்கள் யூத இனத்திலிருந்து தான் வருவாங்க. இந்த அந்தஸ்தை நாம விட்டு தர முடியாது. மனிதர்களின் ரட்சகர் யூதரா இருப்பார்னு இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த இறை தூதர் யூதனா இல்லாம அரபுகள்ல ஒருத்தரா இருந்துட்டா? இறை தூதர்கள் யூத இனத்துல இருந்து மட்டும்தான் வருவாங்கன்னு அல்லாஹ் ஒன்னும் நமக்கு உறுதிமொழி கொடுக்கல. அந்த இறை தூதர் நம்ம இனமா இல்லாம போயிட்டா? நீ ஒரு வேலைக்காரன் தான். அவர் இறை தூதரா இல்லையான்னு நீ ஒன்னும் உன்னுடைய ஒப்புதல் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு உதவி செய்யறதா நம்மளுடைய வேலை. முதல்ல நீ அவரை தேடி கண்டுபிடி. ஒரு பக்கம் எனக்கு சந்தேகமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் உறுதியாவும் இருக்கு. ஒளியிலான அந்த அத்தாட்சி இறுதி தருவாயில இறை தூதர் மூசா தமது விசுவாசிகளுக்கு சொல்லிட்டு போன முன்னறிவிப்பு. இந்த உண்மையை நாம நம்பியே ஆகணும். ஏன்னா இது இறை வேதமான தௌராத்தின் கட்டளை. உங்களுக்காக ஒரு குழந்தை பிறக்கும். ஆட்சி அதிகாரத்தின் சுமை அவர் தோள்களில் இருக்கும். அவர் நம்பிக்கையாளர், ஆலோசகர், வாக்குறுதி பேணுபவர், அமைதியானவர், இறைவனின் அருட்கொடை என அழைக்கப்படுவார். அவர் தாவூது அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்தது போல் நம்மை ஆளுவார். அவருடைய அந்த ஆட்சி நீதியின் மீதும் சமத்துவத்தின் மீதும் அமைந்திருக்கும். அவரின் அமைதி தரும் ஆட்சி நிலைத்து நிற்கும். இவையெல்லாம் மகத்தான அந்த இறைவனின் ஏற்பாடாகும். ஒருவேளை அவரு நம்ம இனத்திலிருந்து வரலன்னா? யூத இனத்திலிருந்து வராத ஒருத்தர் எப்படி உண்மையான இறை தூதராய் இருக்க முடியும்? நமக்கு அந்த தகுதி இல்லைன்னு இறைவன் முடிவு பண்ணிட்டாங்கறியா? இப்பவே நீ மக்காவுக்கு போ. அங்க நீ ஒரு வியாபாரத்தை தொடங்கு. ஃபாரான் மலையில இருந்துதான் அந்த வெளிச்சம் ஏற்பட்டதுன்னு நீ உறுதியா நம்புறதா இருந்தா உடனே மக்காவுக்கு போ. தோள்களின் நபித்துவ முத்திரை இருக்கும் அந்த ஆண் குழந்தையை தேடி கண்டுபிடி. அந்த முத்திரை எல்லா இறை தூதர்களுக்கும் அவங்களோட தோள்களுக்கு நடுவுல முதுகுப்புறத்துல இருக்கும். அந்த அரபுகளுக்கு இறை தூதர்களையும் தெரியாது, முத்திரையும் தெரியாது. ஒருவேளை நீங்க சொல்ற முத்திரை அடையாளங்களோட அங்க ஒரு குழந்தை பிறந்து அது எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா? அப்படி அந்த குழந்தை கிடைச்சா ஒரு புதையல் கிடைச்சா மாதிரி நம்ம கவலைகள் எல்லாம் நீங்கிடும். முதல்ல அதை தேடு. பால் குடித்தாயா? என்னை யாரும் தேர்வு பண்ணல. ஆட்டுத்தோள்கள் வித்ததுல இந்த அளவுக்கு தான் எனக்கு காசு கிடைச்சதா? இது எத்தனை நாளைக்கு வரும்? எனக்கு தெரியல. இந்த ஒட்டகத்தால இனிமே நடந்து போகவும் முடியாது. கவலைப்படாத, இதே நான் வித்துட்டு வந்துடுறேன். நமக்கு திரும்ப போகிறதுக்காவது பணம் கிடைக்கும். இது நல்ல விலைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. இத வித்தா நம்ம பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடும். எனக்கு வேற வழி தெரியல ஹலீமா. வா போலாம். அறுக்கிற கூலிலாம் தர வேண்டாம். சரினா சொல்ல அறுத்துடலாம். உன் எஜமானி கிட்ட கொஞ்சம் சொல்லு. நான் ஆதரவில்லாத ஒரு ஏழை பொண்ணு.
பாத்து ஜாக்கிரதை. பாருங்க, என்ன பண்றீங்க? புடிங்க, ஓடுங்க, அந்த பக்கம் போங்க. ஜமீல், ஜமீல், ஜமீல். ஜமீல், ஜமீல். ஜமீல், ஜமீல், அங்க என்ன பண்ற? வெளியில வா ஜமீல். ஜமீல், வா போலாம். ஜமீல், எந்திரி, எந்திரிடா, வா வா. அது ரொம்ப பயந்து இருக்கு, அதை அப்படியே உட்கார விடுங்க. எங்க கூட சாப்பிட வர மாட்டீங்களா? நான் விருந்தாளிங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பயப்படாதீங்க, இது இங்கேயே பத்திரமா இருக்கும். நீங்க உள்ள வாங்க. நல்வரவு. நல்வரவு. தயங்காம உட்காருங்க. அங்க படுக்க வச்சுட்டு நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. போங்க போங்க. குழந்தை பசியில இருக்கு. குழந்தைக்கு கொடுக்க என்கிட்ட பால் இல்ல. வேற யார் பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிறான். என் குழந்தை பால் குடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? என்கிட்டயும் பால் இல்லாம தான் இருந்துச்சு. குழந்தை
வந்து குடிச்ச உடனே பால் சுரந்துருச்சு. உங்க பேரு? ஹலிமா. ஹலிமா சாத்தியா? இது சுத்தமான தங்கம்னு இதோட சத்தமே சொல்லிடும். இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? நான் ஒரு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கேன். அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும். அந்த குழந்தையோட தோள்களுக்கு மத்தியில ஒரு முத்திரை இருக்கும். மக்கா பாலை வணங்குறதுனால அங்க பிறக்கிற குழந்தைங்கள அதோட தாய்மார்கள் பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு அனுப்பிதான் அந்த குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுவாங்க. நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம். நகரத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நல்லா போய் தேடுங்க. இதை பிடிங்க, இதையும் பிடிங்க. போங்க, போய் தேடுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆமினா. என் மனசு இதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. முகமத கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவங்கள இங்க தங்க வைக்கலாமே. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எப்படி இங்க இருக்க முடியும்? இல்லனா என்னையும் அவங்க கூட அனுப்பி வச்சிடலாமே. குழந்தை மட்டும் போறதுதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது. நீ எதுக்காக கவலைப்படுற? நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எனக்கு ஹலீமாவோட குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ அடிக்கடி போய் சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நான் பண்ணேன். முகமது வெறும் 2 மாச குழந்தையா இருக்கும் போதே அவரோட பயணம் தொடங்கிடுச்சு. எல்லாருக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியா இருந்தது. ஆனா அன்னை ஆமினாவுக்கு இந்த பிரிவு ரொம்ப கடினமா இருந்தது. கதவை திறங்க. நாங்க குழந்தைங்களுக்கு திஷ்டி கழிக்க வந்திருக்கோம். தீய சக்திங்க கிட்ட இருந்து உங்க குழந்தைங்களை பாதுகாக்க வந்திருக்கோம். கொஞ்சம் காட்டுங்க. அதோட பேர் என்ன? ரொம்ப களைச்சு போயிட்ட மாதிரி இருக்க. ஆமா, ரொம்ப கலைச்சு. பேர் என்ன? முகமது. மழை வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. சரி. உன்னால எத்தனை ஒட்டகம் தயார்படுத்த முடியும்னு பாரு. கொஞ்சம் கோதுமையும் துணியும் கொண்டு வந்திருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்சது. கோதுமையும் துணியும் இந்த நிலைமையில தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்தது. இதுக்கு கைமாறா நான் என்ன செய்வேன்? ஒரு கைமாறும் செய்ய வேண்டியதில்லை. உங்க செல்வம் எல்லாத்தையும் யூதர்களுக்கு கூட சமமா பங்கிடுறீங்க. இறை தூதர் இப்ராஹிமோட வாரிசுங்கிறத நீதியின் மூலமா நிரூபிச்சிட்டீங்க. அதனாலதான் நானும் இதை கொண்டு வந்தேன். நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல. யூதர்கள் எங்க சகோதரர்கள், அவங்களும் இந்த ஊர்வாசிகள் தான். இங்க வசிக்கிறதுனால இந்த துன்பம் அவங்களையும் சூழ்ந்துடுச்சு. உங்க நேர்மைக்கும் நீதிக்குமான பரிசு இது. இது இங்க இருக்கிற குழந்தைங்களுக்காகத்தான். குறிப்பா வானத்துல ஒளிப்பெருக்கு ஏற்பட்ட நாள்ல பிறந்த அந்த குழந்தைக்காக. அநேகமா உங்களுக்கு அந்த குழந்தையோட பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கான விலையை நீ சொல்லு. அதை நான் இப்பவே கொடுத்து அனுப்புறேன். நிச்சயம் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் ஆரம்பிங்க.
முகமது நாளைக்கு ஹலிமா கிட்ட போவாரு. இவர் மட்டும் போகல, மக்காவுடைய சிறுவர்களும் இவர் கூட போவாங்க. முகமது நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். பிரிவுகளை மட்டும்தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சாரு, அப்துல்லா. இப்ப என்னோட மகனும் போறான், முகமது. மத்த அம்மாக்கள் குழந்தைங்க கூட போற மாதிரி என்னையும் போக விடுங்க, எருக்கும் காட்டுங்க, என்னையும் அவன் கூட அனுப்பி வைங்க. பிரிவின் வழியை தாங்கிறதும் பாசத்தின் ஒரு பகுதி தான். முகமதோட நன்மைக்காக நாம ஒதுங்கி வாழறது தான் நல்லது. எல்லாருக்கும் அதிர்ஷ்டமா இருக்கிற என் மகனுக்கு வாழ்க்கையில இவ்வளவு துயரங்கள் ஏன் ஏற்படுது? பாசங்கிறது விடுகதை போன்றது. நம்ம 2 பேரை விட யாரோ ஒருத்தர் அவரை ரொம்ப நேசிக்கிறா. பிரயாணத்துல உனக்கான சாப்பாடு இது, பார்த்து பத்திரமா போ. என் பார்வையிலிருந்து மறைய விட்டதே இல்ல. ஹலிமா கூட யாரையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டா. முகமது திரும்பி வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. இவங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ண நான் முகமது பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா ஆமீனா, நான் போனதுக்கு அப்புறம் சொல்லு போதும். நீ ஹாரிஸை கவனிச்சுக்க, நான் சீக்கிரமே வந்துடுறேன். முகமது, மகனே முகமது, ஹீரா குகைக்கு வரவேற்கிறேன். இது ஒரு தனிமையான இடம், தூய்மையான மலை, ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த சுற்றுச்சூழல் தனக்கு பிடிச்சிருக்கிறதா முகமது சொன்னார். நீ ரொம்ப வேகமா வந்த, உனக்கு வழி மறந்துடுச்சோன்னு நினைச்சேன். என்னை விட உனக்கு நல்ல வழி தெரிஞ்சிருக்கு. அம்மா எங்க, அவங்க எப்ப வருவாங்கன்னு முகமது கேட்டார். நாம பிரயாணம் போக போறோம், அம்மாவும் கூட வருவாங்க. எங்க போக போறோம்னு முகமது கேட்டார். நம்ம உறவினர்களை நாம சந்திக்க போறோம். OneTamilMV.help. மகனும் தங்களோட பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்க. மதீனாவில் இருக்கிற
அவங்களோட உறவினர்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டாங்க. அந்த ஹாரிஸ்ங்கிறவன் நேத்து மக்காவுக்கு ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வந்து விட்டுருக்கான். அந்த பையனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுதா? முகமது. முகம்மது. முகம்மது. நீரூற்று வத்தி போயிடுச்சு. இது ரொம்ப மோசமான செய்தி. தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துங்க. அவங்க பங்குக்கு தரப்பட்ட தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துங்க. தேவையில்லாம தண்ணியை வீணடிக்காதீங்க. முகமது கேட்டார், இந்த மக்கள் இந்த கல்லுங்க கிட்ட போயா தண்ணிய கேக்குறாங்க? அல்லாஹ் இப்ராஹிமுடைய வம்சத்துக்கு இந்த பாலைவனத்திலையும் தண்ணிய கொடுத்தான். காபாவை கற்களால கட்ட சொல்லி உத்தரவு போட்டான். ஒரே கடவுளை மட்டும் வணங்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டான். ஆனா இந்த ஊர் மக்கள் அல்லாவை மதிக்காம காபாவை மதிக்க ஆரம்பிச்சாங்க. காபாவின் கற்களை கூடவே வச்சிருந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. அவங்க நம்பிக்கை கற்கள் மேல வச்சாங்க. கடைசியில இப்ராஹிமின் இறைவனான அல்லாவை மறந்தே போயிட்டாங்க. முகமது சொன்னார், அதனால இந்த நீரூற்று வற்றி போயிடுச்சா? அடிமை நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எவ்வளவு தைரியம் இருந்தா தண்ணிய திருடி குடிச்சிருப்ப. உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? உங்க அடிக்கிற அடி மத்தவங்களுக்கு எல்லாம் பாடமா இருக்கட்டும். விட மாட்டேன். தண்ணி 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 வேணும். மதீனா நகரம். என் செல்ல மகளே ஆமீனா, இத்தனை வருஷமா எங்களை சந்திக்க வராம எங்களை தவிக்க வச்சிட்டியே. நீ வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்ததாலதான் இங்க வர முடியாம போச்சு. முகம்மது, என் கண்ணு உன்னை பார்க்கும் போது எனக்கு அப்துல்லா ஞாபகம் தான் வருது. இங்க வா. நல்வரவு. நல்வரவு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள போங்க. நல்வரவு. குழந்தைகளா, இவருதான் உங்க செல்லமான விருந்தாளி முகமது. இவரை பத்திரமா பாத்துக்கணும். அப்துல்லா, உங்க மகன் முகமதை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
உங்க அப்பா இங்க தூங்கிட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா முகமது, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ வானத்தை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனா தொட முடியல. உயரமான மரத்தை பார்க்கும்போது மேலே இருக்கிற கிளைய தொட்டு பழத்தை பறிக்க ஆசைப்பட்டேன். இதோ இந்த ஆப்பிள் மரம் மாதிரியே உங்க அப்பாவை நான் சந்திச்சப்போ இந்த மரத்தோட பழம் மாதிரி பசுமையா இருந்தாரு. கரைப்படாத இந்த பழம் மாதிரியே தூய்மையான நடத்தை கொண்டவர். தங்க நிறத்தாலான கூந்தல், அழகான கண்ணியமான கள்ளக்கபடம் இல்லாத முகம் அவருக்கு. அல்லாஹ் இந்த ஆமினாவுக்கு பரிசா அப்துல்லாவை கொடுத்தான். நாங்கள் 2 மாசம் மட்டும்தான் சேர்ந்து வாழ்ந்தோம். அந்த நாட்கள் எனக்கு என்னைக்கு மறக்காது. மறக்கவும் முடியாத நாட்கள் அது. முகம்மது சொன்னார், அம்மா, நான் உங்களுக்காக ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன். வாங்க, வந்து பாருங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருமா. முகம்மது, இந்த நிலைமையில நீ இவ்வளவு தூரம் பயணம் பண்றது சரியில்லை. நான் நல்லா தான் இருக்கேன். முகமதை பத்திரமா கொண்டு போய் அவனோட தாத்தா கிட்ட சீக்கிரம் வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. இனி நான் உன்னை தடுக்க மாட்டேன். நான் உனக்காக பிரார்த்தனை செய்யறேன். முகமது கண்ணா, இதுவும் உன்னோட வீடு. முகமது சொன்னார், நான் மதீனாவை என்னைக்கும் மறக்க மாட்டேன். மதீனாவும் உன்னை மறக்கவே மறக்காது. பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாரும் புறப்படுங்க. எல்லாரும் ஒன்னாவே போங்க. எல்லாரும் மெதுவா புறப்படுங்க.
ஆமீனாவை பத்தியும் முகமதை பத்தியும் ஒரு தகவலும் இல்லை. நான் ஒரு கனவு கண்டேன். அதுல நான் ஒரு சொட்டு தண்ணிக்கு தவிக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் முகமது செத்த மாதிரியும் அவனை தண்ணியில முக்கி எடுக்கிற மாதிரியும் பார்த்தேன். இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு தெரியல. தண்ணியா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நீ அங்க இருக்கணும். இதுதான் கனவோட விளக்கம். நீ உடனே கிளம்பி போ. அப்துல் முத்தலிபின் மகனை வரவேற்கிறோம். எதுக்காக எங்களை பார்த்து நீங்க பயந்தீங்க? நேத்து வந்தவங்க திரும்பி வந்துட்டாங்களேன்னு பயந்துட்டோம். நேத்து என்ன நடந்துச்சு? கொள்ளையர்கள் மாதிரி சிலர் வந்தாங்க, எங்களை சுத்தி வளைச்சாங்க. ஆனா எங்க கிட்ட இருந்து எதையும் திருடிட்டு போகல. அப்புறம் எதுக்கு வந்தாங்க? ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையும் தேடுறதா சொன்னாங்க. அப்போ முகமது, ஆமீனா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? வழியில அந்த அம்மா உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால அபுங்கிற கிராமத்துல தங்க வச்சிட்டோம். அபுவாலையா? அந்த கொள்ளைக்காரங்களுக்கு இது தெரியுமா? அந்த கிராமத்தை பத்தி எதுவும் சொல்லல. அவங்க மதினா போயிட்டு தான் போய் சொல்லிட்டோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க புறப்படலாம். கவலைப்படாத, வா என் கூட. அன்னைக்கு மழை ரொம்ப அதிகமா பெஞ்சது. ஒரு வழியா மழை நின்னதுக்கு அப்புறம் நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமா வெளியே வந்தது. பல பலன்னு மின்னிக்கிட்டே இருந்தது. ஆனா விடிகிற வரைக்கும் தான் அதோட ஆயுள் காலம். அப்படிதான் இந்த உலகமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனா அன்பும் பாசமும் மட்டும்தான் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். உன்னோட இந்த கையின் நறுமணம் போல மதீனால இருந்து இவ்வளவு தூரம் கடந்தும் இன்னும் மணந்துகிட்டே இருக்க. முதலாளி, நம்ம ஆமினா அம்மா, என்னாச்சு? பனு ஹாஷிமின் மருமக இறந்துட்டாங்க. நம்ம முகமதுக்கும் உடம்பு சரியில்லை. முகமது எங்க? என்னாச்சு முகமதுக்கு? அவனால தாயோட பிரிவை தாங்க முடியல. இவருக்கு காய்ச்சல் வந்திருக்கு. முகமது, காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. அப்பாஸ், நீ முகமதுக்கு துணையாரு.
நம்மள விட்டு போயிட்டாங்க. நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, முகமது, அல்லாஹ் உன்னை நிச்சயமா பாதுகாப்பா. அல்லாஹ் உன்னை நிச்சயமா பாதுகாப்பா. அல்லாஹ் கிட்ட நாம நமக்காக ஒரு நாடு கேட்டப்போ அல்லாவும் நமக்கு ஏற்படுத்தி தந்தான். அதுக்காக மொத்த உலகமும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம் இல்லை. பூமியில யூதர்களை தவிர வேற யாருக்கும் வாழ உரிமை இல்லையா என்ன? நல்லா கேட்டுக்கங்க, மக்காவிலிருந்து மோசமான செய்தி வந்திருக்கு. சாமுவேல், யூதர்கள் மக்காவில் வியாபாரம் செய்யறதுக்கு தடை விதிச்சு உத்தரவு போட்டிருக்காங்க. இதுதான் நீ சமுதாயத்துக்கு செஞ்ச நன்மையா? வியாபாரம் செய்யறது ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கானது மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் மதிப்பும் அதில் அடங்கி இருக்கு. அதுக்கு நாம மற்ற சமுதாயங்கள் கூட கண்டிப்பா இணக்கமா இருக்கணும். மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கீழ்த்தரமா பார்க்கறது ஒரு இனவெறி மாதிரி. உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியிற அந்த இனவெறிய அணைச்சே ஆகணும். அதுக்கு அந்த நெருப்பு மட்டும் இல்ல, அதை மூட்டவனையும் தடுத்தாகணும். வானத்தை நோக்கி கல் எறிஞ்சா அந்த கல் திரும்ப அவன் மேலதான் வந்து விழும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத உங்களுக்கு அவனோட வேலையை செய்யவும் தகுதியே இல்லை. அவனோட புனித ஆடைகளை உடுத்தவும் இனி உங்களுக்கு அனுமதி இல்லை. இனிமே நீங்க 2 பேரும் இந்த பக்கமே வரக்கூடாது. இறை தூதர் இப்ராஹிம் ஆரம்பிச்சதை போலவே ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டு தங்களோட ஹஜ்ஜ ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, உங்க வரவு நல்வரவாகட்டும். இந்த இடம் பிரமாதமா இருக்கு. மக்காவோட பெரிய வியாபாரி நீங்க. இங்க வந்தது எனக்கு கிடைச்ச கௌரவம். பாலைவனத்துல ஒரு சொகுசு மாளிகை. உண்மை சொல்லுங்க, புதையல் கதையில் கிடைச்சதா என்ன? உங்க அப்பா தான் எங்களை மக்காவை விட்டு விரட்டிட்டாரு. என்ன பண்றது, கடல்ல எடுத்த முத்துக்களை பாலைவனத்துல விற்கிறேன். என்னால முத்துக்களை வாங்கவும் முடியாது, எங்க அப்பா கிட்ட உங்களுக்காக பரிந்து பேசவும் முடியாது. ஆபரணங்களோட மதிப்பு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். சரியாதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் அர்ஜுனுடைய பொறுப்பை இன்னொரு வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. அடுத்த ஹஜ்ஜுக்குள்ள எங்க மேல இருக்கிற இந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே
குறைஷிகளுக்கு நீங்க தலைவரா நியமிக்கப்பட்ட செய்தியையும் நாங்க கேள்விப்பட்டா என் சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாயிடும். அப்பாவை பார்க்க வந்திருக்கேன், நீயும் கூட வா. நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க குணமடையணும்னு 10 ஒட்டகத்தை அறுத்து பலியிட போறேன். உங்க கைகளை தொட்டு பேசி எத்தனை நாள் ஆச்சு? எப்பவும் நீங்க என்ன ஒதுக்கியே வச்சிருந்தீங்க. என்ன இருந்தாலும் நீங்க என் அப்பா, இந்த குடும்பத்தோட ஆலமரம். உங்களோட அன்புங்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்காமலே போயிடக்கூடாது. மரணம் மூலம் உன்னை பிரிஞ்சிடுவேன்னு நினைக்கிறேன். மகனே முகமது, வீட்டுக்கு போய் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வா. இது ஒன்றும் உயிர்கொல்லி நோய் கிடையாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. முகமதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் நம்ம எல்லாருடைய சொத்து. அப்பா, அப்பா, இந்தாங்க சூடான பால். இதை குடிங்க. இதை குடிச்சா அவங்க சிரமம் கொஞ்சம் குறையும். இந்த குழந்தை பாலுக்கு தவிச்சதை நீ மறந்துட்டியா? அபு தாலிப், விலை மதிப்பில்லாத இந்த குழந்தைய கவனமா பார்த்துக்கோ. இவனுக்கு அப்பாவோட அன்பு கிடைக்கல, தாயோட துணையும் கிடைக்காம போயிடுச்சு. இவனும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்க. சொந்த மகனை போல நீ பார்த்துக்கணும். இப்ப நான் நிம்மதியா ஆக போறேன்.
50 நாணயம். 150. 150 நாணயம். 400. 450. கேளுங்க. 500. 500 நாணயம். வேணா இன்னும் கேளுங்க. 550. 550 நாணயம். 600. 600. அதோ ஒருத்தர் 600 நாணயம். 600 நாணயம். விட்டாச்சி விலை கூட்டிட்டு போங்க. அடுத்த ஆரம்ப விலை 100 நாணயம். சாய்பா, சாய்பா, ஏல நடந்துட்டு சாய்பா, கீழே போ. ஐயோ, என் மனைவியை விக்காதீங்க. என் மனைவியை விட்டுடுங்க. சொல்றத அவ கேளு. பாவம். மரியாதையா போ. 150. 150 நாணயம். 200 நாணயம். 200 நாணயம். 300 நாணயம். அதோ அங்க ஒருத்தர் 300 நாணயம். இன்னும் நல்லா கேளுங்க. முதலாளி, சாய்பாபா விட்டுடுங்க. பல வருஷம் உங்களுக்கு சேவை பண்ணிருக்கா. நான் அவளை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு வேணும்னா போய் பணத்தை வட்டியோட கொண்டு வந்து கூட்டிட்டு போ. என்கிட்ட இப்ப பணம் இல்ல. என்னோட ஒட்டகங்களுக்கு உடம்பு அதுக்கு சரியில்லை. நான் என்ன பண்றது? நீ தான் என்கிட்ட காசை வாங்கணும். எனக்கு என்னோட காசு வந்தாகணும். அதுவும் இப்பவே. வெளியே தள்ளுங்க இவனை. முதலாளி, 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 என்ன பேச விடுங்க. எனக்கு அவகாசம் கொடுங்க. முதலாளி. முகமது தன் சித்தப்பாவுக்கு சலாம் சொன்னார். முகமது, இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டியா? சாய்பாவோட குழந்தைகள் மேல இரக்கம் காட்ட சொல்லி முகமது கேட்டார். குறிப்பிட்ட தேதிக்குள்ள 2 மடங்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கறதா அவன் சொல்லியிருந்தான். அதுக்கு பதிலா தன்னோட மனைவி அடமானம் வச்சிருந்தான். அவர் மனைவியை விடுதலை செய்யுங்க, கண்டிப்பா அவர் பணத்தை திரும்ப கொடுத்துருவாருன்னு முகமது சொன்னார். அவன் ஒரு உதவாக்கற. அவன் எப்படி பணம் கொண்டு வருவான்? என்கிட்ட அவன் வேலை செஞ்ச வரைக்கும் நான் தான் அவன் குடும்பத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டேன். அப்புறம் பேராசப்பட்டு வியாபாரம் செய்யறேன்னு என்கிட்ட பணம் வாங்கினான். அவனுக்கு நஷ்டம் ஆச்சுன்னா அதுக்கு நானா பொறுப்பெடுக்க முடியும்? அவருடைய கடனுக்கு தான் பொறுப்பேத்துக்கிறதாவும் அப்படி அடைக்க முடியலன்னா காலம் பூரா தன்னோட சித்தப்பாவுக்கு சேவை செய்யறதா முகமது சொன்னார். நீயா? ஆமா, உனக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா? அபு தாலிபா? முகமது நம்பிக்கையானவன். அவனுடைய நேர்மையே அவனுக்கு உத்தரவாதமா இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள். முகமதுடைய பாதம் முதல் தடவையா நம்ம வீட்டுல பட்டிருக்கு. உங்க சகோதரனோட மகன் உங்ககிட்ட முதல் முறையா ஒண்ணு கேட்டிருக்கான். ஏலத்தை ரத்து பண்ணிட்டு அவளை விடுவிக்க சொல்லுங்க. இன்னும் ஏன் தயக்கம் காட்டுறீங்க? போய் இவனோட மனைவியை கூட்டு வாங்க. சாய்பா என்கிட்ட வேலை செஞ்சவ. அவளோட விடுதலைக்கு பதிலா எனக்கு முகமது அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒப்பந்தம் ஒரு அருமையான ஒப்பந்தம். நீ கொடுத்த வாக்க மறந்துட மாட்டிய? தான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு முகமது சொன்னார். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி தானே நீ செய்தி அனுப்புன. எங்க என் பையன்? இவ்வளவு தூரத்துல இருந்து உனக்கு பிறந்த 3வது பொண்ணை பார்க்க தான் நான் வந்தனா? அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க. காலம் பூரா இவளை உட்கார வச்சு சோறு போட சொல்றியா? யாருக்கும் அடிமையா இருக்கவோ இன்னொரு வீட்டுல போய் வேலை செய்யவோ நான் இவளை வளர்க்கணுமா? பக்கத்துல இருந்து நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன். நீங்க அவளை கொண்டாதீங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? மொத்த பொம்பளைங்க ஆண் குழந்தைகளை பெத்துட்டு நாங்க வீரர்களை பெத்துட்டு ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து சுத்துறாங்க. ஆனா நீ பொண்ணை பெத்து வச்சிருக்க. நான் சொல்றத கேளுங்க. நீ மட்டும் பையனை பெத்து கொடுக்கலனா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். நீங்க யாரு? இது உங்க பொண்ணான்னு முகமது கேட்டார். உங்கள மாதிரியே இருக்கு. இவளோட கண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க.
அப்படியே உங்கள மாதிரி இவ நீடூழி வாழணும். இவளோட குழந்தைகளை நீங்க கண்குளிர கண்டு ரசிக்கணும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இது ஒரு நற்செய்தி அப்படின்னு முகமது சொன்னார். அப்துல் உசா, அப்துல் உசா, வியாபாரத்துக்கு போகாம மக்காவில் என்னத்தை தொலைச்சிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கா? இதோ இதுக்குதான் முகமதோட வாக்கு ஒரு தாயின் விடுதலைக்காக கொடுத்தது. ரொம்ப பெரிய வியாபார கூட்டமா இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. நான் ஒன்னும் குருடன் இல்ல. முகமதையும் அவன் கூட்டிட்டு போறானா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்க அப்பா கிட்ட பேசி முகமதை நம்ம கூடவே வச்சிருக்க சம்மதிக்க வச்சிருக்கணும். ஆனா உங்க தம்பி கிட்ட கொடுத்துட்டீங்க. அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. நீ இப்ப கொஞ்சம் நிறுத்துறியா? நீங்க இப்படி விதவிதமா ஆடைகளை உடுத்திக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா குறைஷிகள்ல பெரிய மனிதனா நீங்க ஆயிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க பெரிய மனுஷனா இருந்திருந்தா அவன் உங்களை விட்டுட்டு அபுதாலிப் கூட போயிருக்க மாட்டான். யூதர்களோட ஆலயத்துக்கு போய் பாருக்க பாரு. சாமுவேல் கிட்ட இந்த கடிதத்தை கொடுக்க சொல்லு. சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க. வியாபாரிங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் நல்லா சுத்தம் பண்ணுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. நல்லா வேலை செய்யுங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சாகணும். வியாபாரிகள் வரதுக்குள்ள எல்லாமே தயாரா இருக்கணும். இந்த உலகத்தில் அநீதியும் இறை மார்க்கத்தில் அசுத்தமும் தலை தூக்கும் போது இறைவன் தன் அருளால் ஒரு இறை தூதரை அனுப்புவான். அவர் மீது வெண்மேகங்கள் நிழலிடும். அவர் தான் உங்கள் பாதுகாவலர் மசியா. சீக்கிரமா என் ஆடைகளை கொண்டு வாங்க.
அவங்கள அடிச்சு விரட்டுங்க. போய் தொலைங்க இங்க இருந்து. கல்லாலே அடிச்சு விரட்டுங்க, விடாதீங்க. சாட்டையெல்லாம் நல்லா அடிங்க, வெளுத்து விடுங்க. இங்க இருந்து விலகி போகலையே இருக்க கூடாது, எல்லாம் ஓடி போங்க. சாட்டையிலே அடிச்சு விரட்டுங்க, எல்லாம் இங்க இருந்து போயிடுங்க. போங்க இங்க இருந்து, யாரும் இங்க இருக்க கூடாது. مرون آتیو جورا آل إبالتا அரபேதா. நீங்க தான் இந்த வியாபார கூட்டத்தின் தலைவரான்னு இவர் கேட்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற தேவாலயத்தின் மதகுரு உங்களையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் விருந்துக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்றாரு. இந்த விருந்தை ஏத்துக்கலாம், நாம் எல்லாரும் விருந்துக்கு போலான்னு முகமது சொன்னார். அன்னைக்கு அடி வாங்கின ஏழைகள் கிட்ட கனிவா நடந்த கிட்ட அந்த சிறுவன் உங்களுடைய மகனா? முகமத கேக்குறீங்களா? அவர் என் மகன் இல்ல, ஆனா என் மகனை போல என் கூடவே தான் இருப்பாரு. அவர் என் சகோதரன் அப்துல்லாவுடைய மகன். அவர் உங்க சகோதரன் மகனா? ஆமா. இதுவும் அடையாளம் தான். அவர் அனாதையா இருக்கும்போது இறைவன் அவருக்கு துணையா இருந்து உதவி செய்வான். நீங்க என்ன சொல்றீங்க? இறைவன் இறை தூதர் ஈசா கிட்ட மனிதர்களை ரட்சிக்கும் ஒரு இறை தூதரை அனுப்புறதாக தன்னுடைய வேதமான பைபிள்ல வாக்குறுதி கொடுத்திருந்தான். என்ன இறை தூதரா? அப்படின்னா அந்த இறை தூதர் நம்மள மாதிரியே மனிதர்களில் ஒருவர் தான், ஆனா பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர். அந்த தூதர் எங்களுடைய இறை தூதர் ஈசாவை உண்மைப்படுத்துவார். ஒரு நிமிஷம். வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி இது. அவர் உண்மையான பரிசுத்த ஆவியாக இருப்பார். உலகம் அவரை ஏற்க மறுக்கும். உலகம் அவரை பார்த்து புரிந்து கொள்ளாது, ஆனால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். அவர் உங்கள் மத்தியில் இருப்பார். அந்த பரிசுத்த ஆவி உங்கள் முன் வரும்போது வழி நடத்துவார். அவர் பேசுவது அவரின் சொந்த வார்த்தைகள் அல்ல, தனக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளையே பேசுவார். இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அறிவிப்பார். முகமது அந்த பாதிரிக்கு சலாம் சொன்னார். இளைஞரே, உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும். சலாம் உண்டாகட்டும். அவங்க ஏன் மற்றவங்களையும் தங்களை போன்ற மனிதர்களா நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு முகமது கேட்டார். இது எங்களுடைய தவறுதான். மக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு சட்டத்தை இவங்களே உருவாக்கிட்டாங்க. உண்மை என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களை கண்டுக்காம இருக்கிறது தான் பெரிய குற்றம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய முன்னோர்களின் வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடியதா அப்படியே பொருந்தி போகுது. இயேசுவும் இதைத்தான் சொன்னார். பிறர் உங்களிடம் எப்படி நடந்துக்கணும்னு விரும்புறீங்களோ அதே போல நீங்களும் நடந்துக்கணும். இளைஞரே, இது இன்னும் ஒரு அடையாளம். நீங்க உள்ள வந்ததும் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனிதர்களின் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இறைவன் தான் அப்படி செய்ய வச்சான்னு முகமது சொன்னார். இதே போன்ற வார்த்தைகளைத்தான் இறை தூதர் ஈசாவும் சொல்லியிருந்தார். ஆனால் மொழிதான் வேற. எங்களுக்கு நடத்தப்படும் முதல் பாடம், அறிந்து கொள்ளுங்கள், உங்களின் இறைவன் ஒரே ஒருவன் தான். இறைவனை நீங்க எதுல பார்த்தீங்க? உடைந்து போன உள்ளங்களில் பார்த்தேன்னு முகமது சொன்னார். இறைவனோட பெயரை சொல்லி வந்திருக்கும் உங்கள் மீது அந்த இறைவனுடைய அருள் என்றும் நிலைத்திருக்கட்டும்.
உலகின் மற்ற பகுதிகளை விட இங்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தான் அதிகம். இங்க இருக்கிற சிலர் இறை தூதர்களின் உபதேசத்தை வெறுத்து அவங்களையே கொல்லக்கூடியவங்க. தங்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை சமாளிக்க இறை தூதர் அனுப்பப்படணும்னு விரும்புறாங்க. ஆனா வெறும் வாயளவுல தான் இறை தூதரை நம்புறாங்க. அவரை பின்பற்றனா நஷ்டம் ஏற்படும்னு பயந்து அவரை எதிர்ப்பாங்க. தங்களோட உலக லாபங்கள் அடிபட்டு போயிடுமேன்னு பயம். புதுசா ஒரு தூதர் வந்துட்டா அவங்களோட இறை தூதர்களை பொய்ப்படுத்திடுவார்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட அறியாமை. என்ன இறை தூதர் வர்றது மார்க்கத்தை முழுமைப்படுத்தத்தான். அவர் வருகைக்கு ஏராளமான அடையாளங்கள் இருக்கு. அதிலிருந்து ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்க. அவருடைய பின்பக்க தோள்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு முத்திரை மாதிரி இருக்கா? நீங்க பாத்தீங்களா? ஆமா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இறை தூதருக்கான முத்திரை அது. கவனமா கேளுங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம். நீங்க திரும்பி போயிடுங்க. சிரியாவை நோக்கி போகாதீங்க. இவரை மக்காவுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க உயிருக்கும் மேலா வச்சு இவரை காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் நான் உனக்கு அப்படியே தரேன். முதல்ல அவங்க பஸ்ரால இருந்து வெளியில வரட்டும். இங்க அரசாங்கத்தோட காவலாளிகள் இருப்பாங்க. இங்க வச்சு தாக்கினா நமக்கு தான் ஆபத்து. இந்த அரபுகள் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு தர மறுக்கிறாங்க. அவங்கள கொல்லணும் இல்லையா? அந்த வியாபார பொருட்களை என்ன பண்ண போறீங்க? நாம இந்த தேடலை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல விருப்பம் இல்லை. தேடலை நிறுத்துறதா? அப்ப 12 வருஷமா கஷ்டப்பட்டது எனக்கு நம்ம எண்ணத்தோட நன்மை மட்டும்தான் முக்கியம். நான் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட மாட்டேன். மூசா கிட்ட இறைவன் சொன்னான், உங்களுக்கு ஒரு இறை தூதர் உங்க சகோதரர்களிடமிருந்து வருவார். அவரின் செய்தியை கேட்டு அதை உண்மைப்படுத்துங்கன்னு. அவர் நம்மள ஒருத்தர் கிடையாது. இது உனக்கு புரியாதா என்ன? அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பா அரபு வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இங்க ரோம வீரர்கள் கூட இருக்காங்க. நல்ல பயிற்சி பெற்ற வீரர்கள். அவங்க பலசாலிகளும் கூட. அவங்கள மோதி ஜெயிக்க முடியாது. போய் இன்னும் கூடுதலான ஆட்களை வர சொல்லு. இது வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். 3 வில் வீரர்களை வழியில முன்னாடி போய் நிக்க வச்சுட்டு நீ மட்டும் போய் இன்னும் சில வீரர்களை கூட்டிட்டு வா. ஒருவேளை யாருமே கிடைக்கலனா முன்னாடி போய் மலை கிட்ட காத்துக்கிட்டு இரு. போ. நல்லா தெரிஞ்சுக்க. வியாபார கூட்டத்தை நிழல் போல தொடர்ந்துகிட்டே வரணும். புரியுதா? சீக்கிரம் புறப்படுங்க. கிறிஸ்தவ பாதிரி பகீரா ஒரு திட்டம் தீட்டினார். வியாபார கூட்டத்தில் முகமது அனுப்பாம தேவாலயத்தில் இருக்க வச்சு ரகசியமா மக்காவுக்கே திருப்பி அனுப்பி வச்சாரு. வேலை முடிஞ்ச அப்புறம் தான் கிடைக்குமா? நீ நிக்குது? ஒருவேளை இதோட எஜமானரை விட்டுட்டு ஓடி வந்துருச்சா? குதிரை அதோட எஜமான விட்டு தனியா வராதே. குதிரைக்கு சொந்தக்காரர் தான் அதை விட்டுட்டு எங்கேயாவது போயிருக்கணும்.
சாமுவேல். OneTamilMV.help. ரத்தானதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ சொல்றத கேட்டுட்டு நாங்க நம்பிட்டு போயிடணுமா என்ன? ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆதாரமும் இல்ல. அபுதாலிப், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரணும்னா அதை நான் தான் முதல்ல முடிவு பண்ணணும். அதோடு குறைஷிகளின் தலைவர்கள் எல்லாரும் முடிவு பண்ணணும். ஒப்பந்தத்தை மீற நினைச்சா இந்த மக்காவோட மக்கள் சார்பா போருக்கான அறிவிப்பு நான் செய்வேன். இல்ல 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 இல்ல. எந்த ஒப்பந்தத்தை காரணம் காட்டி இவங்களை எல்லாம் போருக்கு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க? ரத்தத்துல கைய நனைக்கிறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை காட்ட சொல்லி கேளுங்க. ரகசியமா எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை உங்களுக்கும் காட்ட சொல்லுங்க. உங்களையும் மதிச்சு அந்த ஒப்பந்தத்தை உங்க எல்லாருக்கும் இவன் காட்ட வேண்டாமா? கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ஒப்பந்தம் அழிஞ்சு போனதாக அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அறிவிச்சிருக்கான். ஒப்பந்தத்தை கரையான்கள் தின்னுடுச்சு. நான் சொல்றது போயினா அந்த ஒப்பந்தத்தை காட்ட சொல்லுங்க. இப்பவே நான் அதை எடுத்து காட்ட சொல்றேன். அங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய பேரை தவிர மத்ததெல்லாம் கரையான் தின்னுடுச்சு. உன்னுடைய கடவுள்கள் கரையான்கள் கிட்ட கூட ஜெயிக்கலையே. அல்லாஹ் தன்னை நம்பியவர்களை காப்பாத்திட்டான். ஒப்பந்தத்துல இனி எந்த நிபந்தனையும் இல்ல. போரும் கிடையாது, ஊர் நீக்கமும் கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இது ரகசியமா இருந்த ஒரு ஒப்பந்தம். ஏதோ மந்திரம் போட்டு இதை இப்படி பண்ணிருக்காங்க. மூசாவோட கைத்தடியையும் இப்படித்தான் மந்திரக்கோல்னு சொன்னாங்க. அவரையும் ஏற்க மறுத்தாங்க. மந்திரவாதின்னு சொல்லி நிராகரிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அவரு இறைவனின் தூதரா இருந்தாரு. அந்த அல்லாவை தவிர மற்ற எல்லாரும் ஒரு நாள் அழிஞ்சே தீரணும். மக்களே கேளுங்க. நீங்க இந்த நிகழ்வை இறைவனின் அத்தாட்சியா பாருங்க. அல்லாவை நோக்கி திரும்புங்க. அவன் தனித்தவன், அழிவே இல்லாதவன். இனிமே இந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு ஒரு நிபந்தனையும் இல்ல.
இவங்களை இப்படியே விட்டுட்டா ஒரு நாள் அவங்க ஜெயிச்சிருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அதிகாரம் இன்னும் உன்கிட்டதான் இருக்கு. இந்த அபுதாலிப் முகமதுக்கு உதவியா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. لا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من